Good morning, 8th standard students. So let us continue with our exercise 1.2 fifth question, fourth part. We have to find the root of 1764. Okay, how to do that? First you should see 17 is nearer to which square number? That is, we should find a number less than 17 which is a perfect square number. So next to that we have 16 which is the square of 4. Okay, so we are taking 4 4s are 16. Then when you subtract, you will get 1. Then I told you should separate first 2 2. Okay, 2 digits நீங்கள் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்போது உங்களுக்கு 1 கிடைக்கும் போது நெக்ஸ்ட்டு உள்ளது வந்து அப்படியே செட்டோட கொண்டு வரணும். ஓகே, செட்டாக கொண்டு வரணும். ஸோ அகெயின் இதை வந்து நாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 8ன்னு போட்டுப்போம். தென் 8க்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், ரெண்டும் சேம் நம்பராக தான் போடணும். ஓகே, இங்கே 8 இருக்குது, இந்த 2 இப்போ இங்கே இல்லை. ஓகே, இந்த 2வும் இப்போ இங்கே இல்லை. யூ ஷுட் ஃபைண்ட் அ நம்பர் விச் இங்கேயும் அதே நம்பர், இங்கேயும் அதே நம்பர் போட்டால் 164 வருதான்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ 82 2s தான் 164. ஸோ யூ வில் கெட் 0. அப்போ உங்களோட கோஷியன்ட் என்ன? 42. தென் உங்களோட ஸ்கொயர் ரூட்டும் 42 தான். அதே மாதிரி 4,18,609 அது வந்து நான் 2 2ஆக பிரித்து ஆல்ரெடி எழுதிட்டேன். பிகாஸ் அது அப்படி எழுதினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸி. ஸோ 41க்கு முன்னாடி எந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னா 36 இருக்குது. 36 வந்து 6 ஸ்கொயர். ஓகே, அதனால தான் 6 6 போட்டுட்டு 36 போட்டுட்டு லெட் மீ போட் 5 இயர் அண்ட் இந்த செட் அப்படியே கீழே கொண்டு வரேன் 86. ஸோ 586. இந்த 6ஐ மல்டிப்ளை பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 12ன்னு எழுதியாச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே என்ன நம்பர் போடணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஓகே, போடும்போது 4 124 4 தான் 496. இதை விட சின்ன நம்பர். பட் 5 5 போட்டிங்கன்னா இதை விட பெரிய நம்பராக போய்டும். யூ கான் புட் தட். ஸோ 4 4 சின்ன நம்பராகவே போடணுங்க. போடும்போது 9009 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 124ஐ எதுவும் பண்ணக்கூடாது. இந்த 12 இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கணும். ஓகே, கடைசி டிஜிட் இங்கே இதுதான் கடைசி டிஜிட், அதனால் இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 4 தான் கடைசி டிஜிட், அதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 8ன்னு போட்டுக்கணும். 128ன்னு போட்டுட்டு இங்கேயும் ஃப்ரீ ஸ்பேஸ், இங்கேயும் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ 1280 அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நம்பர் அது கூட சேர்க்கும் போது இங்கேயும் அதே நம்பர் போடும்போது 9009 வருதான்னு செக் பண்ணணும். எனக்கு 1287 7s are 9009 வந்தது. ஸோ யூ வில் கெட் 0. ஓகே, 0 கிடைக்கும் போது உங்களோட ஆன்சர் என்ன? 647 ரூட். ஸோ அதில் வந்து 6th கொஷின் வந்து டெசிமல் நம்பர்ஸோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அந்த 2 2ஆக பிரிச்சிரும். இங்கே 1 தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், அதுக்கு மட்டும் டேஷ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 1s are 1. இதை விட அதாவது 2ஐ விட சின்ன நம்பர் விச் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் அது 1 மட்டும்தான். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 ஸ்கொயர் 1ன்னு. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் 1 கூட யூஸ் பண்ண முடியும். 1s are 1. அப்போ உங்கள் சப்ராக்ட் பண்ண 1 வருமா? தென் இங்கே இந்த பாயிண்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள டிஜிட்க்கு நீங்கள் கேல்குலேஷன் முடிச்சிட்டிங்கன்னா மேலே அப்படியே இருக்கிற டிஜிட் பக்கத்தில் பாயிண்ட் வச்சிடணும். டோன்ட் ஃபர்கெட் திஸ். இதுதான் இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள டிஜிட்டோட கேல்குலேஷன் முடிஞ்சு எழுதிட்டா மேலே நீங்கள் எத்தனை டிஜிட் எழுதியிருக்கீங்களோ அங்கேயே அப்படியே ஒரு டாட் வைக்கணும். ஓகே, ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஓகே, ஸோ 1 இந்த செட் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம். 1 2s are 2. தென் இங்கேயும் டேஷ், இங்கேயும் டேஷ். 27 7s are தான் 189. ஸோ 0 கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் 17 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 289 தான் வரும், 2.89 வராது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் 1.96 இருக்குது. ஸோ 1s are 1 அப்போ பண்ணும்போது உங்களுக்கு 0 கிடைக்கும். தென் 96. இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள டிஜிட்டோட கேல்குலேஷன் முடிஞ்சுது. ஸோ வாட் யூ வில் டூ, யூ வில் புட் அ பாயிண்ட் தேர் அண்ட் 96க்கு வந்து 1 2s are 2 போட்டுட்டு 2 பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் இன்டு த சேம் நம்பர் யூ வில் கெட் திஸ் 96 அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். 24 4s are 96. ஸோ 4 4 போட்டாச்சு 0. ஓகே, ஸோ your answer will be 1.4.
Then next question 67.24. Okay, so 2 2 பிரிச்சாச்சு. 64க்கு முன்னாடி 67க்கு முன்னாடி உள்ள பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து 64. 8 8 are 64. ஓகே, ஸோ இதோட கால்குலேஷன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பரோட கால்குலேஷன் முடிஞ்சது. 1 டைம் முடிஞ்சாலே போதும். ஸோ அதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி போட்ட நம்பர் பக்கத்தில் ஒரு டெசிமல் பாயிண்ட். ஸோ 3 அடுத்தது 2 4 இறக்கியாச்சு. தென் 8 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. இங்கே என்ன நம்பர் இங்கே என்ன நம்பர் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். 162 2s are தான் 324. So you will get 8.2 as the answer. So remaining sums you will do it as your homework. Okay children. Our next topic is cubes and cube numbers. இது வரைக்கும் நாம் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ கியூப் அண்ட் கியூப் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். கியூப்னா ஒன்றும் இல்லை, square means 2 times we will multiply the same number. Cube means 3 times we will multiply the same number. அவ்வளோதான் difference. Okay, there is none other than difference. அதாவது n cube சொல்லுவாங்க cube சொல்லும்போது. Okay, 3D cubes comprising of single unit cubes. அதை வந்து இந்த cube நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா 3D cubes comprising of single unit cubes அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதுலேயும் கியூப் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பர்ஃபெக்ட் கியூப்ஸ். நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி பர்ஃபெக்ட் கியூப்ஸும் இருக்குது. த பர்ஃபெக்ட் கியூப்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் 1 8 27 64 125 216 அண்ட் ஸோ ஆன். இது போயிட்டே இருக்கும். ஓகே, தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 1 cube 1, 2 cube 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 125, 6 cube 216 and it is going on. ஸோ இங்கே நீங்கள் 64 பார்த்தோன்னே 8 square 64 அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது நாம் க்யூப்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 4 cube தான் 64, அதாவது 4 into 4 into 4 தான் 64. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாம் க்யூப் ரூட் பார்க்க போகிறோம். எப்படி க்யூப் ரூட்க்கு யூஸ் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் க்யூப்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கணும். அட்லீஸ்ட் 10-15 வரைக்கும்னாச்சும் நீங்கள் க்யூப்ஸ் படிச்சுக்கணும். சி 1க்கு 1, 2க்கு 8, 3க்கு 27, 4க்கு 64 அந்த மாதிரி நீங்கள் க்யூப்ஸை 15 வரைக்கும்னாச்சும் அப் டு 15 வரைக்கும்னாச்சும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அப்போ தான் உங்களால் க்யூப் ரூட்டே படிக்க முடியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்தாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் we are going to cube root. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட்னால் வெறும் இந்த ரூட் மட்டும் தான் போடுவோம். பட் க்யூப் ரூட்க்கு இங்கே ஒரு 3யும் போடுவோம். இது இந்த 3 வந்து இந்த க்யூபை, அதாவது க்யூப் ரூட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த 3. எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டுட்டா கன்ஃபியூஸ் ஆகும். அது ஸ்கொயராக க்யூபாக ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் அந்த 3 வந்து அந்த க்யூப் ரூட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக போடுவோம். அதே மாதிரி இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/3ன்னு எழுதலாம். ஹியர் ஆர் சம் மோர் கியூப்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் இதையும் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா நல்லது. அதாவது ரிவர்ஸ் ஆர்டர்லேயே உங்களுக்கு தெரியணும். க்யூப்ஸ் கொடுத்துட்டு க்யூப் ரூட் கேட்டாலும் தெரியணும், நம்பர் கொடுத்துட்டு க்யூப்ஸ் கேட்டாலும் தெரியணும். ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 1 வந்து 1, சின்ஸ் 1 cube equal to 1. ஓகே, 1 cube 1ன்றதுனால க்யூப் ரூட் ஆஃப் 1 வந்து 1 தான். ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 8 வந்து 2, சின்ஸ் 2 cube equal to 8. அந்த மாதிரி it is going on. ஓகே, தென் எக்ஸாம்பிள் 1.13 is 400 a perfect cube. பர்ஃபெக்ட் க்யூபா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, நமக்கு இருக்கிற ஒரே மெத்தட் இப்போ உங்களுக்கு வந்து க்யூப் ரூட் மெத்தட் கிடையாது. ஸோ உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். அதில் உள்ளது தான் நீங்கள் பார்க்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸாக இந்த 400 பிரிக்கணும். பிரித்த பிறகு 3 3யாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, தேர் இஸ் ஒன்லி ஒன் ட்ரிப்ளெட். ட்ரிப்ளெட்னா 3 numbers of the same set will be called as triplet. 2 மாதிரியே 3 2s இருக்குது. ஸோ இட் வில் பி கால்டு ட்ரிப்ளெட். பட் இந்த 2க்கு பாக்கி 2 பேர் இல்லை. அதே மாதிரி இந்த 5க்கு பாக்கி ஒரு 5 இல்லை. ஸோ யூ கான்ட் சே திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் க்யூப். ஓகே, திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், தட் ஆல் நோ, பட் க்யூப் கிடையாது. ஸோ our exercise 1.3 first question is the ones digit in the cube of 73 is. ஸோ இதுக்கு வந்து ஒரு தனி செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் இதோட ஒன்ஸ் டிஜிட்டை பாருங்கள் 3.
Okay, so 3 cube என்ன? 3 cube is 27. Yeah, 27 ஓட யூனிட் டிஜிட்டை நீங்கள் எழுதிட்டா போதும். 27 ஓட யூனிட் டிஜிட் என்ன? 7. அதை எழுதிட்டா போதும். Then the maximum number of digits in a cube of 2-digit number is. The maximum number of digits in the cube of 2-digit number is. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு 2-digit நம்பருக்கு ஒரு மேக்ஸிமம் ஸ்கொயர் வில் பி, அதாவது அந்த மேக்ஸிமம் ஸ்கொயரோட அந்த டிஜிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 6 தாண்டி போகிறதுக்கு சான்சஸே இல்லை. பிகாஸ் தட்ஸ் ஜஸ்ட் a new 2-digit number. ஓகே, தென் the cube root of 540 into 50 is. 540 into 50 முதல்ல என்னன்னு கண்டுபிடிங்க. அதோட cube root கண்டுபிடிச்சி you can write it. The cube root of 0.0000004913. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். யூ ஹாவ் 5 zeros. ஓகே, ஆர் எல்ஸ் நீங்கள் இந்த நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு, ஓகே, நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து எத்தனை டிஜிட், இப்போ 4.913 அது வச்சுக்கோங்க அந்த நம்பரை. ஸோ அதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிச்சிட்டு தென் யூ ஷுட் ஷிஃப்ட் த ஜீரோஸ். 017ன்னு கிடைக்கும். அப்போது இதுக்கு முன்னாடி 6 டிஜிட் இருக்கு இல்லையா பாயிண்ட்டுக்கு முன்னாடி, அதனால் 3 டிஜிட் முன்னாடி அந்த பாயிண்ட் கொண்டு வந்து வச்சிடணும். த ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி ஆடட் டு 3333 டு மேக் இட் அ பர்ஃபெக்ட் கியூப் இஸ். அதை வந்து நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ கெட் 42. Now second question, say true or false. Okay, the cube of 0.0012 is 0. So the same number. இப்போது இது வா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறது? யூ கேன் வாட்ச். இப்போது 2 zeros இருக்குது. அப்போது இதோட க்யூபில் வந்து 6 zeros இருக்கணும். அதாவது 2 ஸ்கொயர்னால் இந்த 2 ஜீரோக்கு 4 ஜீரோ இருக்கும். பட் இங்கே க்யூபுன்றதுனால 2 ஜீரோக்கு 6 ஜீரோ இருக்கணும். யூ கேன் வாட்ச் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குன்னு. ஸோ யூ டோன்ட் ஹாவ் தேட் மச் ஜீரோஸ். ஆல்சோ 12ஓட க்யூப்க்கு அப்புறம் எத்தனை பாயிண்ட் வரதுன்றதும் முக்கியம். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். த க்யூப் ரூட் ஆஃப் 2,50,047 is 63. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூ கேன் புட். ஓகே, ஸோ இட் இஸ் ட்ரூ. தென் 79,570 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப். அது பர்ஃபெக்ட் கியூபாக இல்லையா? பிகாஸ் ஜீரோவில் ஒரு வாட் டு சே ஜீரோவில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை செக் பண்ணணும். செக் பண்ணால் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப். ஸோ இட் இஸ் நாட்டுன்னு தான் கொஷனில் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் எதை ட்ரூ போட முடியும். ஓகே, ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். ஷோ தட் 1944 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப். அதை நாம் 1944 வந்து பர்ஃபெக்ட் கியூப் இல்லைன்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். டிவிஷன் பண்ணுங்கள், லாங் டிவிஷன். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 972. தென் 972 2ஆல் டிவைட் பண்ணால் 486. 486 2ஆல் டிவைட் பண்ணால் 243. 243 3ஆல் டிவைட் பண்ணால் 81. 81 3ஆல் டிவைட் பண்ணால் 27. 27 3ஆல் டிவைட் பண்ணால் 9. 9 3ஆல் டிவைட் பண்ணால் 3. ஓகே, ஸோ அதோட முடிஞ்சது. ஸோ திஸ் மெனி ஃபேக்டர்ஸ் யூ ஹேவ். ஓகே, இப்போ நீங்கள் இதை செட்டாக பிரிக்கணும். எப்படி செட்டாக பிரிக்குது? ட்ரிப்ளெட்ஸாக பிரிக்கணும். ஒரு ட்ரிப்ளெட் ஒரு செட், ஒரு ட்ரிப்ளெட் ஒரு செட். பட் இங்கே இதுக்கு வந்து இன்னொரு நம்பர் இருந்தால் தான் இதை ட்ரிப்ளெட் ஆக்க முடியும். ஸோ இங்கே 2 இருக்கிறதுனால we can say there are 2 triplets. To make further triplet we need 1 or 3. அப்போது it is not a perfect cube. பர்ஃபெக்டாக அந்த ட்ரிப்ளெட்ஸ் இருக்கணும். எல்லா செட்டுமே ட்ரிப்ளெட்ஸாக தான் இருக்கணும். நார்மலாக எந்த நம்பரையும் எழுதியிருக்கக்கூடாது. பட் இங்கே 2 3 இருக்குது. it doesn't have the third one. ஸோ அதனால் you can't say this is a perfect cube. So like that you can write. Fourth question, find the cube root of 24 into 36 into 80 into 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ 2 2 2 3 இதான் 24ஓட ஃபேக்டர்ஸ். 2 2 3 3 இட் இஸ் 36ஓட ஃபேக்டர்ஸ்.
2 2 2 2 5 80 ஃபேக்டர்ஸ் அண்ட் 5 5 25 ஃபேக்டர்ஸ். அதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு யூ கேன் கிளப் ஆல் நீங்கள் இதுக்கு மட்டும் 3 3 வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கீழே உள்ள 3 3யும் யூ கேன் டேக் இட். ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இதெல்லாம் ஒரே நம்பராக மாறிடும். அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு ஆர்டரில் எழுத முடியும் நம்மளால். ஸோ அதனால தான் நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். இந்த 3த்துக்கு பேர் இருக்குது, 3 ட்ரிப்ளெட். இதுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஸோ 2 × 2 × 2 திஸ் இஸ் ஆல்சோ ட்ரிப்ளெட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ட்ரிப்ளெட். இப்போது எல்லாத்துக்குமே பேர் இருக்குது. ஓகே, க்யூப் அப்படி பேர் இருக்கும்போது இது வந்து ஒரு க்யூப்னு நமக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. பட் அதை ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, அது ஒரு க்யூப் தான், அது ஒரு க்யூப் ரூட் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இது எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவோம், 2 2க்கு பதிலாக ஒரு 2 எடுப்போம், 2 3க்கு பதிலாக ஒரு 3 இருப்போம். இங்கே 3 2க்கு பதிலாக ஒரு 2, 3 3க்கு பதிலாக ஒரு 3, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆர்டர் வைஸ் எழுதிட்டு க்யூப் ரூட்டுன்னு போட்டுட்டு ஸோ யூ கேன் ரெப்ரசன்ட் 1 1 நம்பர் 2 2 3 2 5. ஓகே, 3 2 பேர்ஸ் இருக்குது, ஒரு 3 பேர் இருக்குது, ஒரு 5 பேர் இருக்குது. ஸோ அதெல்லாம் எழுதிட்டு multiply all those things and write it. You can have 120 there. Fifth question, find the smallest number by which 10,985 should be divided so that the quotient is a perfect cube. Okay, அதை எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் அது ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அதோட ஃபேக்டர்ஸை கொண்டு வாங்க. ஓகே, கொண்டு வந்த பிறகு ஹியர் we have a triplet of 13 and leftover 5. அந்த leftover 5 தான் நீங்கள் அது கூட டிவைட் பண்ணணும். ஓகே, பிகாஸ் இது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை டிவிஷன் பண்ணும்போது இது கட் ஆகிடும். கட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த 3 ட்ரிப்ளெட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ that will become a perfect cube. So if we divide 10,985 by 5, the new number will be a perfect cube. Okay, therefore the required number is 5. 5 அதுதான் அதை டிவைட் பண்ணணும். Sixth question, find 2 smallest perfect square number which when multiplied together gives a perfect cube number. Smallest perfect square number 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் கிடைக்கணும். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஸ்மாலஸ்ட்னால் நீங்கள் ஒரு 8 வரைக்கும் ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 1 4 9 16 25 36 49 64. ஸோ இவ்வளோ எடுத்துக்கிட்டு இதை பேராக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. 1 8 27 64 அந்த மாதிரி க்யூப்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஸோ நான் 8 க்யூப் வரைக்கும் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். 1 × 4 இங்கே 4 வருதா, இல்லை. தென் 1 × 9 இங்கே 9 வருதா, இல்லை. அந்த மாதிரி 1 × 16 16 வருதா, இல்லை. 1 × 25 வரல, 1 × 36 வரல, 1 × 49 வரல, 1 × 64 வரல. தென் 4 வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4 × 1 வரல, 4 × 9 36 வரல, 4 × 16 64. You have the number. ஸோ உங்களுக்கு 64 தான் ஆன்சர்னு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் நம்ம ஸ்மாலஸ்ட்லேருந்து தான் போயிட்டுருக்கோம். அப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் இதுவாக தான் இருக்க முடியும். 4 and 16 மல்டிப்ளை பண்ணும்போது 64 which is a perfect cube which has a cube root as 4. Therefore the required square numbers are 4 and 16. Seventh question, if the cube of a squared number is 729, find the square root of the number. Cube of the squared number is 729. இந்த 729 என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி ஒரு நம்பர் ஸ்கொயர் ஆகி இப்போ கிடச்சிருக்க நியூ நம்பரை க்யூப் பண்ணால் இந்த 729 கிடைக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை எவ்வளோ சின்னதாக ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக பண்ணிவிட்டு யூ வில் ஹேவ் 3 அதை பிரிச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த 3க்கு பதிலாக ஒரு 3, இந்த 3க்கு பதிலாக ஒரு 3 அப்படி நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கணும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில். ஸோ யூ வில் ஹேவ் 3 × 3 9. 9ஓட க்யூப் தான் 729 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, அப்போது அந்த ஸ்கொயர்டு நம்பர் வந்து 9, அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 3. ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 3ல் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 3ல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 9க்கு அதை ஸ்கொயர் பண்ணுறோம். தென் 9ஐ க்யூப் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இப்போ அந்த கொஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ த க்யூப் ஆஃப் 9 is 729. 9 வந்து 3 × 3.
தட் இஸ் 3 is squared to get 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர். அதாவது இந்த ஃபஸ்ட்டு நம்பரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு 3ன்னு தெரியும். 3லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 3 எப்படி எழுதலாம்னா 3.00000. அந்த பாயிண்ட் வச்சதுனால இந்த ஜீரோஸ்க்கெல்லாம் வேல்யூஸே இல்லைன்னு அர்த்தம். பட் இங்கே நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1 1s are 1. ஓகே, ஸோ 2. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக மேலே அந்த 1 பக்கத்தில் பாயிண்ட் வச்சிடணும். பாயிண்ட்டை மறந்துட்டிங்கன்னா இட் இஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். ஓகே, ஸோ அப்போ 2 0 0வை நெக்ஸ்ட்டு பேர் ஐ திங்க் ஐ ஹவ் புட் இன் பேர்ஸ். ஓகே, அப்போது நெக்ஸ்ட்டு பேர் வந்து 0 0. ஓகே, ஸோ 1 into 2 2 பண்ணிக்கோங்க. இங்கே என்ன நம்பர் இங்கே என்ன நம்பர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ நியரஸ்ட் வந்து 189 which is 27 7s are. ஸோ அப்போது 11 கிடைக்கும். தென் இந்த 2 அப்படியே ஓகே ஸ்கொயர் பண்ணி அதாவது மல்டிப்ளை பண்ணிவிட்டு 343. ஓகே 343 3s are 1029. பாக்கி இருக்கிறது 7100. ஸோ வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் பேஜ். தென் 340 அந்த 3க்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணி 6 போட்டுக்கிட்டு தென் வாட் யூ வில் டூ, இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர், அதாவது அந்த கோஷன்ட்டில் ஒரு நம்பர் ஆல்ரெடி ஐ புட் 2. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிறது 69, தட் இஸ் 6924. பாக்கி இருக்கிறது 176 00 இருக்குது. தென் இதை மட்டும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு 4 346 40. அதுக்கப்புறம் இந்த 00ன்னு பண்ணேன் பிகாஸ் இது அப்படியே தான் கிடைக்கும். ஏன் நான் அப்படி 00 போட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் இந்த ஆல்ரெடி இங்கே வந்து இங்கே ஒரு 4 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த 4 டிஜிட்டுமே இந்த 0 விட்டுருங்க. இந்த 4 டிஜிட்டுமே இந்த 4 டிஜிட்டோட பெருசு. அப்போ நீங்கள் இங்கே 1 போட்டாலும் இதை விட பெரிய நம்பர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ கான்ட் புட் தட். அதனால தான் √3 வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. we have to find out √3 வந்து என்னது 1.732. ஓகே,